Very good afternoon, everybody. On behalf of the SIMS Hospital and our chairman, I would like to welcome our Director of Neurology and Director of Neurosurgery and all the team members and the press and media and the staff. This is a rare case scenario in India. This is an antiphospholipid antibody syndrome commonly affects in the reproductive age group of females, mostly in the age of 20 to 35 years. The reason is recurrent abortion and during pregnancy the stroke incidence. This has been documented in the journals. But in this age group, this is a totally different scenario. Our doctors and experts will explain in detail. Thank you very much for being here and we'll learn from the experts. Thank you. வணக்கம். என் பொறுப்பு வந்து இந்த மீட்டிங்ல பேஷண்ட் ஸ்ரீஹர்ஷா பத்தின டீட்டெயில்ஸ் சொல்றாரு. முதல்ல எங்க டீம் அவர் பார்க்கும்போது அவருக்கு வயது வந்து 26. அப்போ எமர்ஜென்சியில வந்தப்போ அவர் மயக்க நிலையில தான் வந்தாரு. கூட இருந்தவங்க வந்து அவர் காலையிலேருந்து மயக்க நிலையில இருந்ததாகவும் பல முறை வாமிட் பண்ணதாகவும் கூறினாங்க. ஸோ எக்ஸாமின் பண்ணி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறப்போ எங்களுக்கு அவருக்கு வந்து சிறுமூளையில ஸ்ட்ரோக், அதாவது செரிபெல்லர் இன்ஃபாக்ட் இருக்கிறதாக தெரிஞ்சு. அது கூட அவருக்கு வந்து ஹைட்ரோகெஃபலஸ், அதாவது அந்த ஸ்ட்ரோக்கோட தாக்குதல்னால இன்ஃபாக்ட்னால பிரெயின்ல வீக்கம் வர ஆரம்பிச்சு உயிருக்கு ஆபத்தான கட்டத்துல இருந்தார். ஸோ உடனடியாக நியூரோ சர்ஜரி டீம் டாக்டர் விஜய் சார் அண்ட் டாக்டர் சுரேஷ் பாபு சார் டீம் வந்து அவருக்கு எமர்ஜென்சி சர்ஜரி, அதாவது அவசர நிலை அறுவை சிகிச்சை பண்ணி உயிரை காப்பாற்றினாங்க. அதுக்கு பேர் வந்து போஸ்டீரியர் ஃபோர்ஸா டீகம்ப்ரெஷன். அதுக்கு பிறகு சர்ஜரி முடிந்த பிறகு அவர் கொஞ்ச நாள் ஐசியூல இருந்தாரு, வென்டிலேட்டர்ல இருந்தாரு. படிப்படியா வென்டிலேட்டர்ல இருந்து குறைச்சு வார்டு வந்தார். இந்த சின்ன வயதுல 26 வயதிலேயே ஏன் அவருக்கு ஸ்ட்ரோக் வந்தது காரணம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அவருக்கு இந்த ஆன்டிபாஸ்போலிபிட் ஆன்டிபாடி சிண்ட்ரோம், அதாவது ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன், நம்ம நோய் எதிர்ப்பு தன்மையை நம்மளுக்கு எதிராக வேலை பண்ற ஒரு நோய் இருக்கிறதாக தெரிஞ்சு அதுக்காக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சோம். ட்ரீட்மெண்ட் வந்து பிளட் தின்னர்ஸ், திருப்பி ரத்த குழாயில அடைப்பு உண்டாகாம இருக்கிறதுக்கு மெடிசின்ஸ் ஆரம்பிச்சோம். ஸோ படிப்படியா மெடிசின்ஸ் எடுத்துட்டு ஒரு 3-4 மாதத்துல அவர் வேலையை பார்க்குற நிலைக்கு வந்துட்டாரு. டே டு டே ஆக்டிவிட்டிஸ் செயல்பாடுதான் பண்ண ஆரம்பிச்சாரு, வேலைக்கு போக ஆரம்பிச்சாரு. இதுக்கப்புறம் அவர் ரெகுலர் ஃபாலோ அப்ல இருந்தார். செகண்ட் டைம் அவர் அட்மிஷன் வரப்போ அவருக்கு என்ன சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா, அவருக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு 10 நிமிடத்துக்கு ரைட் கை செயல்பாடு வரல, பேச்சு குடல் இருந்துச்சு. அது 2 முறை 10 நிமிடத்துக்கு இருந்துச்சு. அதோட ரைட் கால்ல வலது கால்ல வலியும் இருந்தது. ஸோ அவர் எக்ஸாமின் பண்ணி பார்க்கறப்போ அவருக்கு பேச்சு பாதிப்பு இருந்தது, ஸ்பீச் டிஃபிகல்டி இருந்தது. ரைட் கை அசைவு செயல்பாடு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. எக்ஸாமின் பண்ணி ஸ்கேன் பண்றப்போ அவருக்கு 3 உடல் உறுப்புகள்ல ரத்த குழாய் அடைப்பு பாதிப்பு இருந்ததாக தெரிஞ்சுக்கணும். அதாவது இடது பக்கம் மூளைக்கு போற ரத்த குழாய் அடைப்பு இருந்தாய் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. இன்னொன்னு வந்து வலது காலுக்கு போற ரத்த குழாய் அடைப்பு இருந்தது. அண்ட் ஹார்ட்ல ஒரு சேம்பர், லெஃப்ட் ஏட்ரியம்னு சொல்லுவோம், அதுலயே கிளாட் இருந்தது. இந்த ஹார்ட்ல கிளாட் இருந்ததுனால அவருக்கு வந்து கால்ல வலது காலையும் இடது பக்கம் மூளையிலும் பாதிப்பு ஏற்பட்டது. ஸோ எங்க வாஸ்குலர் சர்ஜரி டீம் டாக்டர் சாய்ராம் வந்து பேஷண்ட் எக்ஸாமின் பண்ணாரு. பார்த்துட்டு காலோட ரத்த குழாய் அடைப்பு நம்ம எடுக்கலைன்னா கால் நம்ம சேவ் பண்ண முடியாது, கால் காப்பாற்ற முடியாதுங்கிற அறிகுறிக்கு வந்தோம். அதுக்கு பிறகு ஒரு அவசர அறுவை சிகிச்சை, காலுக்கு எமர்ஜென்சி த்ரோம்பெக்டமி, அதாவது ஆன்ஜியோ மூலமாக அந்த ரத்த குழாய் அடைப்பு கிளாட்டை எடுக்கிற ப்ரொசீஜர் பண்ணாங்க. அது பண்ணிட்டு ஏன் இந்த அவருக்கு மெடிசின்ஸ் எடுத்தும் ஏது வந்ததுன்னு நம்ம கேட்கிறப்போதான் தெரிஞ்சது. 2-3 நாள் மெடிசின் எடுக்க அவர் தவறிட்டார். அதுக்கு பிறகுதான் இந்த சிம்டம்ஸ் தான் அவருக்கு வந்தது. ஸோ இந்த சர்ஜரி பண்ணினப்புறம் அவருக்கு படிப்படியா பிசியோதெரப்பி அண்ட் மெடிகேஷன்ஸ் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணினோம். ரீஸ்டார்ட் பண்ணி படிப்படியா அவர் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சார். ஒரு 2-3 மாதத்துல சுயமா நடக்க ஆரம்பிச்சாரு. சுயமா நடக்கிறதுனா வித் சப்போர்ட் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சாரு. பேச்சும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. ஏன் இந்த கேஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன் டிஸ்கஸ் பண்ணோம்? இந்த ஆன்டிபாஸ்போலிபிட் ஆன்டிபாடி சிண்ட்ரோம்ங்கிறது ஒரு ரேர் கண்டிஷன்.
ஒரு லட்சத்துல 5ல இருந்து 6 பேருக்கு இது தாக்கும். அதுலயும் கேட்டஸ்ட்ராபிக், அதாவது 2ல இருந்து 3 உடல் உறுப்பு ரத்த குழாய்கள்ல உடல் உறுப்புகள்ல அடைப்பு ஏற்படுறது ரொம்ப ரேர். அதாவது இந்த ஆன்டிபாஸ்போலிபிட் ஆன்டிபாடி சிண்ட்ரோம் பேஷண்ட்ஸ்ல 1% தான் இது தாக்கும். ஸோ அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல டைம்லி வந்ததுனால, நேரத்துக்கு வந்ததுனால அவருக்கு எங்களால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது. காலும் டேமேஜ் ஆகாம காப்பாற்ற முடியுது. தேங்க்யூ. இன்னைக்கு இந்த மீட்டிங் எதுக்காக போட்டிருக்கோம்னா, ஒரு விழிப்புணர்வுக்காக தான் போட்டிருக்கோம். வேற அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஒன்றுமே கிடையாது. மெயினாக பக்கவாதம்னு நம்ம ஸ்ட்ரோக் பக்கவாதம்னு சொல்லுவோம். அதில் நிறைய டைப் இருக்கு. இது ஒரு விசித்திரமான டைப் இல்லை. அதுவும் பக்கவாதம்னா யூஸ்வலாக வயசானவங்களுக்கு 60 வயசு 70 வயசு அவங்களுக்கு தான் வரும்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஸ்ட்ரோக் இந்த யங், அது வந்து 10 to 15% யங் பீப்புளை அதை அஃபெக்ட் பண்ணுது. யூஸ்வலாக ஸ்ட்ரோக்ங்கிறது லைஃப் ஸ்டைல் டிசார்டர் சொல்கிறோம். பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், ஒபிசிட்டி, ஸ்மோக்கிங் அதெல்லாம் இருந்தால் இந்த மாதிரிலாம் வரும். பட் சில சமயத்தில் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் கூட வரலாம்ங்கிறதுக்கு இந்த பையன் வந்து ஒரு உதாரணம் இல்லை. ஒரு வியாதியை ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது வருமுன் காப்போம், வரும்போது காப்போம், வந்த பின் காப்போம் என்று சொல்றோம். இந்த வியாதியை முதல் தடவை அவங்க வரும்போது அவன் வருங்கிறதுக்கு காரணமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அவன் வந்து வருமுன் காப்போம் அவனால சொல்ல முடியாது. ஆனா வந்த உடனே ஆஸ்பத்திரிக்கு வந்ததுனால நாங்கள் இதை ஆப்ரேஷன் பண்ணி அந்த மூளை வீக்கை வந்து மூளை தண்டை அமுக்கிட்டு இருந்துச்சு. அதை டாக்டர் விஜயசங்கரன் டீம்ல இருந்து ஆப்ரேட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணதுனால அவன் உயிர் படைச்சான். சிறுமூளையில வீக்கா வரும்போது அது மூளைத்தண்டை அமுக்கும். மூளைத்தண்டை அமுக்குன்னா தலையில மேல் பக்கத்துல நீர் சேரும்போது அவங்களுக்கு மூச்சு திணறல் வந்து கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ அந்த சமயத்துல நம்ம உடனடியாக அதை ஆப்ரேஷன் பண்ணி அந்த மூளை வீக்கத்தினால மூளைத்தண்டை அமுங்கிறத வந்து நம்ம நிறுத்திட்டோம்னா, டீகம்ப்ரெஷன் சொல்றது பண்ணிட்டு அந்த நீர் போகிறதுக்கு அந்த ஒரு மாற்றுப்பாதை பண்ணிட்டோம்னா ஒரு உயிரை காப்பாற்றணும். ஸோ அதான் இந்த பையனுக்கு பண்ணது. அதுக்கு அடுத்ததாக 2வது முறையாக அவனுக்கு வந்து பக்கவாதம் வந்தது. அந்த இடது பக்கம் மூளையில ரத்த ஓட்டம் கம்மியாகி போயிருந்ததுக்கு அதுக்கு காரணம் வந்து அந்த மாத்திரை வந்து ஒரு 2-3 நாள் சாப்பிட விட்டதுனால வந்திருக்கு. ஸோ இவனை வந்து அந்த வரும் முன் காப்பான் பண்ணியிருக்கலாம், ஆனா அது தவறி போயிடுச்சு. இமீடியட்டா வந்ததுனால அவனை வந்து காப்பாற்ற முடிஞ்சது. வந்த பின் காப்பாங்கிறது வந்து நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம பிசியோதெரப்பி மெடிசன்ஸ் கொடுத்து அந்த எக்ஸசைஸ் பண்ணி பண்றதுதான் முக்கியமா இருக்கு. சப்போஸ் சில பேருக்கு 4 hours வந்ததான் கோல்டன் பீரியட், அந்த மாதிரி வந்து உடனே அவங்க இன்ஜெக்ஷன் கொடுத்து அந்த கிளாட் கரெக்டா அது ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் லாஸ்ட் 25 years 15 years லாஸ்ட் 2010 சில பேருக்கு கிளாட் மெயின் ரத்தக்குழல் பெரிய ரத்தக்குழல் அடுத்து வந்ததுன்னா நம்ம ஆன்ஜியோகிராம் வழியாக எடுத்து ரிமூவ் பண்ணலாம். அது ஒரு டைம் இருந்தது, 8 மணி நேரம் தான் டைம் இருந்தது. இப்போ லாஸ்ட் 5 years இது 2020 இருந்தது. சில பேஷண்ட்ஸ்க்கு நம்ம செலக்ட் பண்ணலாம், அட்வான்ஸ் இமேஜிங் வச்சு ஸ்கேன் எடுத்து தெரியும் பேஷண்ட் 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை ரிமூவ் பண்ணால் அவர் இம்ப்ரூவ் ஆகிடும். அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் இமேஜிங் தான். அது லாஸ்ட் 5 years நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்குது. சவுத் இந்தியாவில் 4-5 centers இருக்கு. ஸோ அப் டு 24 hours 24 மணி நேரத்துக்குள்ள வந்தாலும் செலக்டட் பேஷண்ட்ஸ்க்கு இந்த ஸ்கேன் எடுத்த பிறகு நம்ம கிளாட் ரிமூவ் பண்ண இருக்கிறது நல்லா. பர்ஃபியூஷன் ஸ்கேன் தான் சொல்லணும். அது காமனாக அவைலபிள் ஆகிட்டே வரும். சிட்டியில் 2-3 ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாரோட டீம் ஒர்க் தான். ஃபர்ஸ்ட் ரெக்கக்னைசேஷன் ஹர்ஷா கேஸ்ல அதை ஃபர்ஸ்ட் ரெக்கக்னைஸ் பண்ணது டாக்டர் விவேக் தான். இமீடியட்லி ஸ்கேன் எடுத்து ஸ்கேன்ல டெஸ்ட் அதை ரிலீஸ் பண்ணுவோம். அதுதான் உங்களுக்கு ஆபத்து தான். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி 4 hours வந்து நம்ம இன்ஜெக்ஷன் கொடுப்போம். இட் இஸ் காமன்லி தேர் அட் வெரி ஹாஸ்பிட்டல் ஆல்மோஸ்ட் 20-25 centers in சென்னை. ஸோ 6 hours to 8 hours வந்து நம்ம டைரக்ட் ஆன்ஜியோகிராம் பண்ணி மாற்றி பண்ணுற மாதிரி ரிமூவ் பண்ணி அது கிளாட் ரிமூவ் பண்ணுவோம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்தாலும் ஸ்கேன் ஸ்பெஷல் ஸ்கேன் எடுத்து வரைக்கும் அப்போ 24 hours செலிப்ரேஷன் ரிமூவ் பண்ணலாம். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பட் பி ஃபாஸ்ட் தான். அது மை கொலீக் பிரபாஷ் ஹைலைட்டிங் for the
public should be aware என்ன symptoms இருக்கும். அதெல்லாம் கொலாப்ஸ் ஆன மாதிரி ஹார்ட் டென்ஸ் வரையும் வராது. அதெல்லாம் பேலன்ஸ் போகிற மாதிரி, அதாவது ஈனா கண்ணு மங்கலான மாதிரி கன்சென்ட்ரேட் நான் பார்க்குறேன். எஸ்னா ஃபேஸ் முகத்துக்கு வந்து போகிற மாதிரி, ஏன்னா கையை தூக்க முடியல, கை பண்ண எஸ்னா ஸ்பீச் பேச்சு வராமல் இருக்கும், பேச்சு புரியாமல் இருக்கும், சில பேர் வளர மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் த மெசேஜ் வி வாண்ட் டு கிவ் டு த பப்ளிக். பி ஃபாஸ்ட், ரெக்கனைஸ் பண்ணணும். பக்கத்தில் நெய்பர் ஃபேமிலி மெம்பர் யாராவது இந்த மாதிரி இருந்தால் ஸ்ட்ரோக்காக சான்ஸ் மாதிரி. இப்போ ட்ரீட்மெண்ட் அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்கு. எவ்ரி 10 years some new and rehabilitation. ஸ்ட்ரோக் அப்புறம் that main message we all think is one of the good example that we work all together and another new rehab going on. Thank you. particular patient வந்து stroke in young அப்படின்றது அவேர்னஸ் கொண்டுவரதுக்காக தான் இங்க பிரசன்ட் பண்றோம். யூஸ்வலா நம்ம சுரேஷ் பாபு சொன்ன மாதிரி ஸ்ட்ரோக் வந்து எல்டர்லி பீப்புள் வயசானவங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிறது தான் காமனான நம்பிக்கை. பட் அதே மாதிரி வரும்போது ஒரு பக்கம் வாய் கோணிக்கும், இல்லை ஒரு பக்கம் கை கால் வராது, அப்படிதான் வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதே மாதிரி ஒருத்தர் ரோட்ல போற ஒரு கொலாப்ஸ் ஆகி விழுந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட்டா நம்ம ஹார்ட் அட்டாக் லேபிள் பண்ணிடுவோம், ஹார்ட்டையே பார்த்துட்டு இருப்போம், அந்த மாதிரி தான் நினைப்போம். ஆனா இவருக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் கொலாப்ஸ் ஆகி இருந்திருக்காரு. பட் அவர் கொலாப்ஸ் ஆகி இருந்தது வந்து ஸ்ட்ரோக். அவர் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது கை கால் வராம போய் அப்படிலாம் வரல, அவர் மயக்கமான நிலைமையில வந்தாரு. அந்த மாதிரி மயக்கமான நிலைமைக்கு வந்தோடனே அது பிரெயின்ல தான் ப்ராப்ளம். ஆல்வேஸ் டீம் ஒர்க். சின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா எப்பவுமே டீம் ஒர்க் தான். நேரில் நீங்க பாத்தீங்கன்னா அவர் விஷயத்துல 5-6 ஸ்பெஷலிஸ்ட் ஒர்க் பண்ணிருக்கோம். அதுல இனிஷியலா ஸ்ட்ரோக் கன்சல்டன்ஸ் வந்து அதை பார்த்து இந்த ஸ்ட்ரோக் தான் கண்டுபிடிச்சு, அது எம்ஆர்ஐல வந்து ஸ்ட்ரோக் பின்மூளை, அதாவது சிறுமூளைன்னு சொல்றது இங்கே பின்மூளை. யூஸ்வலா ஸ்ட்ரோக் வந்து முன்மூளையில வரும், அப்பதான் நீங்க பாக்குற அந்த பக்கவாதம் அந்த மாதிரி எல்லாம் வரும். இவருக்கு வந்து பின்மூளையில தான் ஸ்ட்ரோக் வந்துச்சு. பின்மூளையில் இருக்கிறது வந்து நார்மலா வர ஃபீச்சர்ஸோட பேஷண்ட்ஸ் வர மாட்டாங்க. இந்த மாதிரிதான் மயக்கமான நிலைமையில வருவாங்க. அதுக்கு 2 காரணம். ஒண்ணு வந்து பின்மூளை வீங்கும் போது அது மூளையோடைய முக்கியமான பகுதி, இந்த மெடுலா பிளாங்கேட்டான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, அதை போய் அழுத்தும். அல்லது இந்த பான்ஸ் மெடுலா பிளாங்கேட்டாவை அழுத்தும் போது அங்கதான் உயிரே இருக்கு. மூச்சு விடுறது அங்கதான் இருக்கு, ஞாபக சக்திக்கு போற ஃபைபர்ஸ்லாம் அங்கதான் இருக்கு, ஹார்ட் பீட் அங்கதான் இருக்கு. ஸோ அதை அழுத்தும் போது இமீடியட்டா மயக்கம் ஆயிடுவாங்க. இன்னொரு ரீசன் மயக்கமா இருக்கு காரணம் என்னன்னா, நம்ம எல்லாருமே பிரெயின்ல வந்து ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் ஃப்ளூயிட் செக்ரீட் பண்றோம். அந்த ஃப்ளூயிடை வந்து அடைச்சிடும். இங்க போய் இந்த இடத்துல ப்ளீடிங் ஆகும்போது அது அடைச்சிருச்சுன்னா உள்ளுக்குள்ள ஃப்ளூயிட் சேர்ந்துட்டே போகும்போது உள்ள ப்ரெஷர் ஆகும்போது மயக்கம் ஆயிடுவாங்க. இந்த 2 காரணம் ஆகுதுன்னா யூஸ்வலா இந்த மாதிரி பின்பக்க மூளையில ஸ்ட்ரோக் வரவங்க வந்து மயக்கம் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி நிலைமையில தான் அன்னைக்கு கூப்பிட்டு வந்து அன்னைக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. நைட் ஒரு 10-11 o'clock இருக்கும். இமீடியட்டா நானும் எங்க டீம் டாக்டர்ஸும் சேர்ந்து அவருக்கு வந்து 2 சர்ஜரி பண்ணணும் நைட்டோட நைட்டா. ஒண்ணு வந்து அந்த ஃப்ளூயிடை வந்து ட்ரெயின் பண்ணணும். அதுக்காக ஒரு எக்ஸ்டர்னல் வென்ட்ரிகுலர் ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு டியூப் வந்து அந்த ஃப்ளூயிடை ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா அது வந்து எவ்ரி ஹவர் 18 ml அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். அதனால அதை ட்ரெயின் பண்ணி அது ப்ராப்பர் செட்டிங்ல ட்ரெயின் ஆகிற மாதிரி வச்சுட்டோம். இன்னொரு சர்ஜரி பின்பக்கம் இருக்கிற போனை எடுத்து மூளையோட ஜவ்வெல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி அந்த மூளை வீங்கிறதுக்கு இடம் கொடுத்தோம். ஏன்னா ஒன்ஸ் ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அடிபடுற மாதிரி தான், அடிபட்டா வீங்குது இல்லையா, அது மாதிரி ஸ்ட்ரோக் வந்தோம்னா மூளை வீங்கும். ஆனா வீங்கிறதுக்கு உள்ள இடம் இல்லை. அதுக்காக அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணி விட்டு கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லா அந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐசியூக்கு வந்துட்டாரு. ஸோ சர்ஜரி வாஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த டோட்டல் ட்ரீட்மெண்ட். ரெஸ்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் வந்து மற்ற டீம் டாக்டர்ஸ் மற்ற ஸ்பெஷலிஸ்ட்லாம் சேர்ந்து அவரை காப்பாற்றணும். அது ஃபர்ஸ்ட் எபிசோட். 2வது எபிசோட் வந்து அவருக்கு அந்த இன்னொரு ஸ்ட்ரோக் வந்த எபிசோட்ல ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதுதான் நடந்தது சார்.